ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஃபைனலாக இப்போ சிம்லாலேருந்து கிளம்பி மணாலிக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் குழுவில் அங்கே ரிவர் ராஃப்டிங் அண்ட் பேராக்ளைடிங் எல்லாம் பண்ணிட்டு போவோம். இங்கே 2 பேபிஸும் தூங்கியாச்சு. ஒரு பேபிஸ் உள்ட்டி எடுத்துகிட்டு காலங்காத்தால் தூங்கிட்டாரு. இன்னொரு பேபி இப்போ தான் தூங்க போகிறாரு. ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஏதாவது பாயிண்ட்ஸ் வரும்போது நான் உங்களை வீடியோஸில் எடுத்து போடுறோம். ஹாய் ஹாய்ஸ், குள்ளுக்கு வந்தாச்சு. குள்ளில் ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்கு நிற்கும். எங்கள் இது இப்போ தான் இறங்க போகுது. நாங்கள் 2 மட்டும் தனியாக தான் புக்கிங் பண்ணியிருக்கோம். தனி போட்டில் நாங்கள் 2 மட்டும் தான் போக போகிறோம். செம கூலிங். என்கிட்ட 5000 வாங்கிட்டாங்க. 2 பேருக்கு மட்டும்தான் தனி போட்டு 5000 கொடுத்துருக்கோம். வேறு வீடியோகிராஃபிக்கு தனியாக ஓகே 500 1000 ஆள் பார்த்து கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிவிடுங்க. எங்கே போனாலும் கண்டிப்பாக பார்கெயின் பண்ணணும். பார்கெயின் பண்ணாமல் போயிடாங்க. சரி, எங்களை கூடுறாங்க. பாய் பாய். Look at the video. ஃபைனலாக ரிவர் ராஃப்டிங்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் மணாலி நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ரிவர் ராஃப்டிங் பண்ணோம். எங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்பலாம் இல்லை. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண இடத்துல நிறைய நல்லா தான் இருந்துச்சு. இந்த நேரத்தில் அவ்வளோவா இல்லை. ஏன்னா இந்த டைமில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி இது இல்லை. ஒருவேளை நீங்கள் செப்டம்பர் டைமில் வந்தால் நல்லா மஜா பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் வர டைம்ல இப்போ நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரைட்டிங் மோடு நல்லாயிருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணிடலாம். ஓகே, சரி, ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த மாதிரி தான் ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணிடலாம். வேறு பேராகிளைடிங் பண்ணுறதுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு ஃபுல்லு க்ளவுட் ஆகிட்டு மழை வந்துட்டு, அதனால் பேராகிளைடிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல எங்களை. ஒரு ரிட்டன் மணாலி போயிட்டு ரிட்டன் வரும்போது டாலோஸ் நம்ம போகும்போது அதனால் பேராகிளைடிங் எல்லாம் பண்ணிட்டு போவோம். இன்னொரு அங்கே இங்கிருந்து பண்ண கிடச்சிட்டு தான் மணாலியில் அங்கேயும் பண்ண வாய்ப்பு இருக்கு. நாங்கள் இப்போ போகிற கிளைமேட்டை பாருங்க, மழை பெஞ்சிருக்கு. ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக க்ளவுட் எல்லாம். செம்ம சில்லாக இருக்குங்க. வண்டியில் கதவெல்லாம் போட்டு விண்டோலாம் போட்டியாச்சு. விண்டோலாம் போட்டுனா உள்ள நல்லா கூலிங்காக இருக்குது. மணாலி மால் ரோட கிராஸ் பண்ணி ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். மால் ரோடை பற்றி ரைட்டாக போடுவோம். நாளைக்கு சிசு போகிறோம். சிசுவில் ஃபுல் ஸ்னோஃபால் வரும், ஸ்னோ இருக்கும். அங்கே போய் ஸ்னோ அட்வென்ச்சர்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு டைம் அதிலே போயிடும் மோஸ்ட்லி. அப்புறம் அடுத்த நாள் ஃபுல்லாக லோக்கல் சைட்ஸ் எங்கே இருக்கும், மால் ரோடு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பார்க்கலாம். இப்போ ஹோட்டல் போயிட்டு இருக்கோம். ஹோட்டல் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஃபைனலாக ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நிர்வாணா ஹில் ஹோட்டல் பேரு.
வியூ செமையாக இருக்குங்க. பின்னால் பாருங்கள் ஃபுல்லாக அந்த மவுண்டனுக்கு ஸ்னோ. பேக் கேமராவில் தெரியல, ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். இப்போ ரூமுக்குள்ளே வந்தாச்சு. ரூமில் ஃபேன் இல்லை, ஏசி இல்லை. ஆனால் காலை கீழே வைக்க முடியலங்க, செம குளிர். வெளியே ஃபுல்லாக பாருங்கள், வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு, ப்ளஸ் ஸ்னோ வேறு பெஞ்சிட்ருக்கு மேலே. தெரியுதா? வியூவும் செம வியூ, ஹோட்டலுக்கு வியூ எல்லாமே. மேலே ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. மழை பெஞ்சு கிளைமேட் ரொம்ப கராப்பாக இருக்குது. செம வியூங்க ஹோட்டல் வியூ, நிறுவன ஹில் நல்லாயிருக்கு. நான் எப்படியோ இருக்குமோ நினச்சி வந்தேன், பட் செம பாருங்க ஸ்னோக்கு. இங்கே யாராலையும் தரல காலைக்க முடியல பாருங்க, பெட்டில் கிடந்து உருண்டுக்கிட்டு. குட் மார்னிங் கைஸ். மார்னிங் வியூ ஹோட்டலுக்கு. இங்கே பார்த்தாலும் ஸ்னோ தான். ஹோட்டல்லேருந்து கிளம்பி சிசுங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். மணாலியில் போகிற வரையில் சோலங் வேலி கிராஸ் பண்ணி அந்த சிசுக்கு இடத்துக்கு போவோம். அங்கே போய் அங்கே ஃபுல் ஸ்னோ தான் இருக்கும். ஸ்னோ நம்ம இப்போ உள்ள கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்னோஃபால் விழுதுன்னு நினைக்கும். ஸ்னோஃபால் கிடச்சா ரொம்ப செமையாக இருக்கும். பட் ஓகே, அங்கே போய் ஸ்னோ அட்வென்ச்சர் எல்லாமே பண்ணோம். நிறையா அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வருவோம். இங்கே ஃபுல் பேக்கிங் பண்ணியாச்சு 2 வரையும். மேலே ஏறி போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஸ்னோக்குள்ளோடே தான் போயிட்டுருக்கோம். பேக்ரவுண்டில் பாருங்கள், எல்லாம் தங்கி ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறீங்க. கீழே ரெண்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும். வேறு ரவுண்ட் மேலே அட்வென்ச்சர் எதுவும் பண்ணணும்னா கீழே எங்கள் சிட்டியெல்லாம் தருவாங்க. கீழே எல்லாமே புக்கிங் பண்ணிட்டு சிட்டி தருவாங்க. அதை கொண்டு மேலே கொஞ்சம் போய் அட்வென்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நல்லா இருக்குங்க கிளைமேட், செம்ம கிளைமேட். எங்களுக்கு இன்றைக்கி ஸ்னோஃபால் கிடைக்கும் கீழே சொன்னாங்க. கண்டிப்பாக மேலே ஸ்னோஃபால் பெஞ்சிட்டு இருக்குன்னாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். 2 குட்டிஸுக்கும் ஃபுல் பேக் பண்ணி தூங்க வச்சாச்சு. மேலே போய் அப்போ தான் விளையாடுவாங்கன்ட்டு. ஓகே, செம கூலர். 2 பக்கமும் ஃபுல் ஸ்னோ தான். சென்டரில் வண்டி போயிட்டுருக்கு. ஃபைனலாக அட்வென்ச்சர் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. உட்காந்து அட்வென்ச்சர்லாம் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். லைனில் நிற்க வேண்டியிருக்கு. நிறைய கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. அட்வென்ச்சர்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா பண்ணுறோம். ஒவ்வொரு அட்வென்ச்சராக பண்ணணும். வியூவை பாருங்கள். அப்பா அடிக்கணும், அப்பா அடிக்கணும், அப்பா அடிக்க அங்க போயிடு. முன்னாடி போ, முன்னாடி போ. மேட்ரிக் ஆட்ரியன் அங்க ஐடம் சிட் அண்ணங்கிட்ட தம்பிகிட்ட சிட். ஒரே அளவு தான் பையன். ஆட்ரியன் சூப்பர் மா. ஏறி ஸ்னோரிங்க. ஏ சூப்பர். இந்த கையில பிடி. இந்த சரி ஒன்றும் இல்லை. ஆமாம் க்ளோஸ் பண்ணுறேன்.
இப்போ ஜோர்பிங் பால்குள்ள இருக்கும். 2-3 ஆக்டிவிட்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம். மேடம் இப்போ நான் மாட்டிட்டு இருக்காங்க. நான் மாட்டிட்டு ரெடி ஆயிட்டேன் ஜோர்பிங் பாலுக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏதோ பண்ண போறேன் எங்களை வச்சு. பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பண்ணி முடிச்சாச்சுங்க. பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல. ஏதோ பார்ப்போம் வெளியே போறோம். ரவுண்டுக்குள்ள எல்லாமே நினச்சிங்க சுற்றி விட்டாங்க. அதனால் உள்ள வீடியோ எடுக்க முடியல. வெளியே வந்த பிறகு நல்லா இருந்துச்சுண்ணா. ஒருத்து தான் ரைடு பண்ணது. ஓகே ஆக்டிவிட்டீஸ் 3 ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ அடல்ட் டனல் உள்ளே போக போகிறோம். இன்னும் ஒரு பைக் ரைடிங் மட்டும் பைக் இருக்குது, அதையும் முடிச்சிடும். ஓகே அடல்ட் டனலுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ நாங்கள் அடல்ட் டனலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது மொத்தம் 9 கிலோமீட்டர். ரொம்ப லாங்கு. கிட்ஸ் எல்லாம் சாப்பாடில் பிஸி ஆகிட்டாங்க. அடல்ட் டனலுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். இந்த டனல் தான் வேர்ல்டுலவே லாங்கஸ்ட் டனல். 9 கிலோமீட்டர் கண்டினியூஸ் போயிட்டே இருக்கும். 9 கிலோமீட்டர்ஸ். அடல்ட் டனல் முடிஞ்ச வெளியே வந்தாச்சு. ஃபுல் ஸ்னோ தான். பட் இங்கே இன்றைக்கி ஸ்னோஃபால் கிடைக்கும்னு சொன்னாங்க. டப்பும் கிளைமேட்டில் மாறி இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் இவ்வளோ கிளைமேட்டை நம்ப முடியல. அப்பப்போ வெயில் அடிக்க, மழை பெய்யுது, டப்பும் ஸ்னோ பெய்யுது. எங்களுக்கு இந்த வாட்டியும் ஸ்னோஃபால் விழுறதை பார்க்க கிடைக்கல. பார்க்கலாம் நெக்ஸ்ட் எப்போ கிடைக்குன்ட்டு. से बंद करके चलना होता है, यहाँ पानी थोड़ी हो करना होता है. செம்மையான ஒரு ஏரியாக்குள்ள போக போகிறாங்க. 2 பக்கம் ஐஸ்க்கு சென்டர்லோடி போயிட்டுருக்கோம். வாவ், எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிசுக்கு வந்துடுங்க. சிசு பார்க்காம போயிடாதீங்க. அந்த வழியாக தான் உங்களுக்கு இந்த மாதிரி டனல் எல்லாமே கிடைக்கும். எப்படி இருக்கு பாருங்க. நான் இப்போ இங்கே நிற்கிறது சிசுவில் நின்றுட்டுருக்கோம். அப்படியே ஸ்னோ பாருங்கள். ஃபுல்லாக வியூவெல்லாம் பாருங்கள். ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆகி ரிவரில் போயிட்டுருக்கு. இங்கே செம வியூங்க, சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. ஓ இப்போ நாங்கள் ஏடிவி ரைடு பண்ண போகிறோம். அந்த ஒரு ரைடு தான் லாஸ்ட்டில் பேலன்ஸ் இருக்குது. அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு அந்த ரைடு கிளம்ப வேண்டியதான். ஏடிவி ரைடில் போயிட்டுருக்கோம். இப்போ வேறு வேலை தள்ளிட்டு நான் ஓட்டுவேன்.
எல்லா ரைடையும் முடிச்சுட்டு ஃபைனலாக இப்போ தான் லஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். மணி 4:15. சுட சுட மேகி சாப்பிட்டுருக்கோம். மேகி வீட்டில் இருக்கிறதுன்னு போர் அடிச்சு போச்சு. பார்த்தா இங்கே மேகி தான் நல்லா இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க. நல்லா வச்சு முக்குறாங்க. ஓகே, ஃபைனலாக இன்னைக்கு அத்தல் டனல், சிசு அண்ட் சோலங்வேலியில் ஒன்றும் இல்லை, பரஃப் ரொம்ப ஒன்றும் இல்லை, ஸ்னோ இல்லை. ஸோ மெயினாக சிசுவும் அத்தல் டனலும் முடிச்சுட்டு இன்னொரு டே இப்போதே முடிவடைகிறது. நாளைக்கு நாங்கள் என்ன மணாலி லோக்கல் சைட் சீயிங் எல்லாம் பார்க்கலாம். மால் ரோடு அங்கே லோக்கல் சைட் சீயிங் என்ன இருக்கும், சர்ச்சு, மந்திர் எல்லாம் பார்ப்போம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணாலி லோக்கல் சைட் சீயிங்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்திருக்கிற இடம் அடிம்பா தேவி டெம்பிள். உள்ளோடே போனோம், அப்படியே காட்டுறோம் இல்லை ஒரு ரூட்டெல்லாம். உள்ளே போகிறதுக்கே நல்லாயிருக்கு. ஃபுல்லாக ட்ரீ, க்ரீனரி. இதாங்க டெம்பிள், ஃபுல்லாக வீட்டிலே பண்ணுறது. டெம்பிளுக்கு போகிற ரூட்டு தாங்க இருக்குது டெம்பிள். ஒரு வழியில் சின்ன மார்க்கெட்டும் இருக்குது. உள்ள வியூ தான் செம்ம. ஃபுல்லாக ட்ரீ ஆட் இருக்குது அண்ட் ஃபுல் க்ரீனரி. லைன் ரொம்ப இருக்குது. அப்படியே ஒரு 10 minutes ஆகும் நினைக்கிறேன் உள்ள போய் பார்க்கணுன்னா. நிறைய லைனு. டெம்பிளுக்குள்ளே போகிற கண்டி லைனில் நின்றுட்டுருக்கோம். ஃபைனலாக லைனில் நின்று டெம்பிளுக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. உள்ளே போக போகிறோம். மணாலி லோக்கல் சைட் சீயிங் நம்பர் 2 ஒன் விஹார் இதான் வந்திருக்கோம். இந்த என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா போட்டிருக்காங்க, சைல்டுக்கு 20 rupees. பாப்பா உள்ள என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஒன் விஹார் மணாலி உள்ளே வந்தாச்சு. நாங்கள் போட்டிருக்கு பாருங்கள், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, சிவரியஸ் ஆஃப் போட்டிங் பாயிண்ட், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இங்கே. பார்க்கலாம் ஒவ்வொன்றா. பிள்ளைங்களை கொஞ்சம் நாள் விளையாட விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக கிளம்பணும். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்கி. நேரத்தில் நல்ல கூலிங், இன்றைக்கி நல்ல வெயில். கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். கிட்ஸ் எல்லாம் ஆடுக்குட்டியாக விட்டாச்சுட்டு அப்படின்னு ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் ஃபுல் நல்லா ஜம்ப் பண்ணு. வா சூப்பர். ஃபைவ்ல மும்பையில் டெய்லி கார்டனில் விளையாட போவோம். இங்கே வந்து ரொம்ப நாள் விளையாட போகலான்னு ரொம்ப இதாக விளையாண்டுட்ருக்காரு. கீழே ஒரு சின்ன தொட்டி மாதிரி போட்டிங் வண்டி பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் கடலே ஃபேமிலி சும்மா டைம் பாஸ் பண்ணுற மாதிரி. அந்த சின்ன தொட்டி கிட்ட வந்தாச்சு. அப்போ போட்டிங்லாம் ரேட் எவ்வளோன்னு கேட்போம். ஓகே வரதா போட்டிங் போகணும். இல்லைன்னா அப்படியே சின்ன ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். ஒன் விஹார் கார்டன் இதோட முடிஞ்சிட்டு. இங்கே ஒரு பார்க்கலாம் ரொம்ப இல்லை, சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே ஏரியா இருக்குது.
அப்புறம் இங்கே இந்த உங்கள் லோக்கல் கல்ச்சரில் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோவில் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். உள்ள நல்லா கூலிங்காக இருக்கும். வெளியே வெயில் அடித்தாலும் உள்ள நல்லா கூலிங்காக இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா சுற்றிட்டு ரொம்ப டயர்டாகிட்டிங்கன்னா இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் நாங்கள் மோனஸ்ட்ரி போகிறோம். பார்க்கலாம் கண்ணு இருக்குண்டு. மோனஸ்ட்ரி பார்த்தாச்சு. உள்ள போய் அடுத்த லன்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 ஸ்பாட்ஸ் இருக்குது, மெதுவாக பண்ணணும். ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வசிஷ் டெம்பிள். இங்கே வரைக்கும் ரொம்ப ஏறி மேலே ரொம்ப தூரம் ஏறி வரணும். குறைஞ்சது 1/2 கிலோமீட்டர். ஸ்ட்ரெயிட் ரோடும் கிடையாது, எக்ஸாம் மேலே. ஃபைனலாக பிள்ளையை தூக்கிட்டு ஏறி வந்திருக்கோம். வந்து வியூவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இடம் இருக்குது. தண்ணி ஹாட்டாக இருக்கும். இங்கே உள்ள தண்ணி பொதுவாகவே கூலிங்காக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் எப்பவும் ஹாட்டாகவே இருக்கும். அங்கே தான் போக போகிறோம். நாங்கள் இப்போ மால் ரோடில் இருக்கோம். ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம். மால் ரோடு ஷாப்பிங் நடந்துகிட்ருக்கு. இதாங்க மணாலி மால் ரோடு. கூட்டத்தை பாருங்கள், வியூ வேறு. இந்த மால் ரோடோட எங்கள் மணாலி ட்ரிப்பு முடியுது. திருப்பி இங்கேருந்து நாங்கள் நாளைக்கு தர்மஸ்லா கிளம்பிடுவோம். மாலோட ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அதோட நைட் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி 4:30 ஆகிட்டு. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு 2 hours எப்படியும் போயிடும். 6:30 ஆயிரும். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் தர்மஸ்லாக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய். பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய். அரே மேடே அடி பாய் சொல்லுங்க. பாய் गाइस.